எது நடந்தாலும் அதுக்கு நான் தான் கிடைச்சனா? உனக்கு உடம்பு சரியில்லைனா, பிசினஸ் லாஸ் ஆயிடுச்சுனா, எக்ஸாம் எழுத போக முடியலனா, எல்லாத்துக்கும் நான் தான் காரணமா? பழி போடுறது உனக்கு வேற ஆளே கிடைக்கலையா? நான் ஒன்னும் பழியில போடல. எல்லாத்துக்கும் நீங்க தான் காரணம். நீங்க பண்ண டார்ச்சரால தான் எனக்கு உடம்பு சரியில்லாம போச்சு. அதனால தான் எக்ஸாம் எழுத முடியல. சும்மா என்னையே ப்ளே பண்ணி தப்பிக்கலாம் நினைக்காத. உனக்கும் உங்க அப்பாவுக்கு என்னெல்லாம் ஹெல்ப் பண்ணிருக்கோம், அந்த நன்றியை மறந்துட்டீங்க. அதனால தான் உன்னால எக்ஸாம் எழுத முடியல, உங்க அப்பாவுக்கு பிசினஸ் லாஸ் ஆயிடுச்சு. தமிழ் உங்களுக்கே தெரியும், இவங்க அப்பாவுக்கு டிராவல்ஸ் ஆரம்பிச்சு கொடுத்தது எங்க அப்பா தான். அந்த நன்றியே இல்லாம என்னை எப்படிலாம் அவமானப்படுத்துறா தெரியுமா? விடுங்க பிரபாகர், அதை பத்தி பேச தேவையில்லாத பிரச்சனை தான் வரும். தமிழ் இவதான் தேடி வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்கா. டிராவல்ஸ்ல ப்ராப்ளம்னா அங்க போய் என்னன்னு விசாரிக்கணும். அதை விட்டுட்டு என்கிட்ட வந்து ஃபைட் பண்ணிருக்கா. இவங்க அப்பாவுக்கு பிசினஸ்னா என்னன்னு தெரியாது. ஆஃப்டர் ஆல் ஒரு டிரைவரா இருந்தவர். அவருக்கு பிசினஸ் வைக்க ஐடியா கொடுத்தது நானு. ஆரம்பத்துல கொஞ்சம் பிசினஸ் நல்லா போய் கையில கொஞ்சம் காசு வந்தோன்னே எப்படிலாம் ஆட ஆரம்பிச்சிட்டாரு தெரியுமா? டிரைவர்ஸை மதிக்கிறது இல்ல, சேலரி கொடுக்கறது இல்ல, லீவ் கொடுக்காம அவங்களை ரொம்ப கஷ்டப்படுத்திருக்காரு. அதனால இப்ப அவங்க பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. அவர் பண்ண தப்புக்கு என்ன ப்ளேம் பண்றா? லைஃபோ பிசினஸோ மனசு நல்லா இருந்தாதான் எதுவுமே சக்சஸ்ஃபுல்லா இருக்கும். என்னோட பிசினஸ்னால தான் போயிட்டு இருக்கு, மேல மேல வளர்ந்துகிட்டே இருக்கேன். ஆனா உங்க அப்பாவுக்கு தான் லாஸ் ஆயிட்டு இருக்கு. உன்னால எக்ஸாம் கூட எழுத முடியல. நீங்க எனக்கு பண்ண துரோகம் தாண்டி உங்களை நிம்மதி இல்லாம பண்ணிட்டு இருக்கு. போதும், நிறுத்துங்க. பாவம் துரோகம்னு சொல்லி தப்பிக்க நினைக்காதீங்க. திட்டம் போட்டு எங்க அப்பாக்கு இடைஞ்சல் தரது நீங்க தான். என் படிப்பு கெட்டது உங்களால தான். இது வரைக்கும் என்னென்னமோ பண்ணிட்டீங்க. இதுக்கு மேல என் விஷயத்திலயோ எங்க அப்பா விஷயத்திலயோ தலையிட்டீங்க, நல்லாவே இருக்காது சொல்லிட்டேன். சார், நானும் இவரும் சட்டப்படி இன்னும் கொஞ்ச நாள்ல பிரிஞ்சிருவோம். அது வரைக்கும் எந்த விதத்திலயும் எங்களை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம்னு சொல்லுங்க. திரும்ப ஏதாச்சும் பண்ணாருன்னா நான் சும்மாவே இருக்க மாட்டேன். எனக்கும் உங்களுக்கு வந்து உறவே இல்லைன்னு ஆயிடுச்சுல, நைட் எதுக்கு மிஸ்டர் கால் கொடுத்தீங்க? உன்கிட்ட பேசுறங்கிற ஐடியாலாம் இல்ல. உன் நம்பரை டெலீட் பண்ண நினைச்சேன், தவறி கால் வந்துருச்சு. வேணா செக் பண்ணிக்கோ. உன் நம்பர் என்கிட்ட கிடையாது, மொத்தமா டெலீட் பண்ணிட்டேன். ரொம்ப சந்தோஷம், இதே மெயின்டைன் பண்ணுங்க. சார், என் ஃப்ரெண்டோட ஹஸ்பண்ட்ற முறையில உங்களுக்கு ஒரு அட்வைஸ் பண்றேன். இந்த மாதிரி சாடிஸ்டோட எல்லாம் பிசினஸ் வச்சுக்காதீங்க சார். ஒருவேளை நாளைக்கே உங்களை பிடிக்கலனா உங்களையும் கெடுத்து ஒண்ணு இல்லாம பண்ணிடுவாரு. இவர் யோசிக்கிறது மட்டும் இல்ல சார், பிறந்ததே ஒரு கிரிமினல் அம்மாவோட வயிற்றுல. பிரபாகர், இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசினா கொன்றுவேன். பிரபாகர் ஏன் இப்படி நடந்துக்கிறீங்க? இவன் விஷயத்துல நீங்க தலையிடாதீங்க. இவனுக்குலாம் சொன்னா புரியாது. ஏய், ஏண்டி நிக்கிற? வெள்ள போடி. போடின்ற. பிரபாகர், பிரபாகர் இருங்க. பிரபாகர், திரும்ப இங்க வந்த காலை உடைச்சிருவேன். பிரபாகர், பிரபாகர் நீங்க பண்றது கொஞ்சம் கூட சரியில்லை. முடியதவள். ஏன்னு இப்படி பண்ணிட்டு இருக்காரு? விடல ஒண்ணு. இதுக்கு மேலே நம்ம சும்மா இருந்தோம்னா நம்மளை விட முட்டாள் வேற யாரும் இருக்க மாட்டாங்க. இன்னைக்கே அவன் அராஜகத்துக்கு ஒரு முடிவு கட்டுவான். வாமா, இன்ஸ்பெக்டர் ஐயா இருக்காரு. ஐயா உள்ள இருக்காருங்க. வாமா. சார் வணக்கம். வணக்கம். என் பேரு வரதராஜன். முதல்ல உட்காருங்க. உட்காருமா. சொல்லுங்க, என்ன விஷயம்? சார், இது என் பொண்ணு. இவ குடும்பத்துல பிரச்சனை, அது சம்பந்தமா ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். யார் மேல? என் மாப்பிள்ளை மேலதான் சார். இவளுக்கு இப்பதான் கல்யாணம் ஆகி 1 வருஷம் ஆச்சு. இவளை போட்டு அடிச்சு ரொம்ப டார்ச்சர் பண்றாங்க. வரதட்சணை கேஸா? இல்ல சார், பணம் நகைன்னு எவ்வளவு கேட்டிருந்தாலும் நான் கொடுத்துருப்பேன். அதெல்லாம் எனக்கு ஒரு பொருட்டே இல்லை. இவ என் மூத்த பொண்ணு, காலேஜ் படிச்சுட்டு இருக்கா. நல்லவன்னு நம்பி ஒருத்தனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தேன். ஆனா ஒரு நாள் கூட அவன் இவளை நிம்மதியா வச்சுக்கல. இவளை அநியாயத்துக்கு சந்தேகப்பட்டு ரொம்ப கொடுமைப்படுத்துறான். இவ மன வேதனையை தாங்க முடியாம தான் இங்க வந்திருக்கோம். சந்தேகப்படுற ஒருத்தனோட ஒரு பொண்ணால எப்படி சார் வாழ முடியும்? அவன்
அவனோட வாழவே முடியாதுன்னு முடிவு பண்ணி வக்கீல வச்சு டைவர்ஸ் நோட்டீஸ் கூட அனுப்பிச்சாச்சு. அதுக்கப்புறமும் தொந்தரவு பண்றானா நான் என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல சார். சார், நான் ஒரு டிராவல்ஸ் கம்பெனி நடத்திட்டு இருக்கேன் சார். என்கிட்ட வேலை பார்க்குற டிரைவர்களை கைக்குள்ள போட்டுக்கிட்டு தொழிலையும் பிரச்சனை பண்றான். அதை கேட்க போன என் பொண்ணு மிருகத்தனமா போட்டு அடிச்சிருக்கான். சார், என் பொண்ணை நானே கை நீட்டி அடிச்சது கிடையாது. பொண்ணுங்கன்னா அப்படி ஒரு பாசத்தோட இருப்பேன். இவ்வளவு போய் காட்டு மிராணி மாதிரி அடிச்சு என் பொண்ணு வந்து சொன்னப்ப என்னால தாங்கிக்க முடியல. மாட்டை அடிக்கிற மாதிரி போட்டு அடிச்சிருக்கிறா. அழாதீங்க, அதான் வந்துட்டீங்கல்ல, முதல்ல தண்ணி குடிங்க. சொல்லுங்க சார், உங்க பொண்ண உங்க மாப்பிள்ள கொடுமை பண்றான், அவனை என்ன பண்ணலான்றீங்க? என் பொண்ணு வாழ்க்கை கெட்டக்கூடாதுன்னு தான் சார் இத்தனை நாள் பொறுமையா இருந்தேன். எப்போ அடிக்கிற அளவுக்கு வந்துட்டானோ இதுக்கு மேல அமைதியா இருக்கிறது நியாயமே இல்லை. அவனை கூப்பிட்டு விசாரிச்சு நீங்க தான் சார் தண்டிக்கணும். பிடிச்சி உள்ள வச்சா கூட தப்பே இல்லை. அதெல்லாம் பிடிச்சி உள்ள வச்சிடலாம். ஆனா நீங்க கம்ப்ளைண்ட் பண்றது உங்க மாப்பிள்ள மேல. நல்லா யோசிச்சு முடிவு சொல்லுங்க. இதுக்கு மேல யோசிக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லை. என் பொண்ணை நிம்மதி இல்லாம பண்ணிட்டான். அதுக்கான தண்டனையை அவன் அனுபவிச்சே ஆகணும். சார், நாங்க கம்ப்ளைண்ட் தரோம், அவன் மேல ஆக்ஷன் எடுங்க. ஏமா, உங்க அப்பா சொல்றதெல்லாம் உண்மையா? ஆமா சார், உண்மைதான். அவரால எங்க எல்லாரும் நிம்மதியும் போயிடுச்சு. ரொம்ப அராஜகம் பண்ணிட்டு இருக்காரு சார். சில பேர் அப்படித்தாம்மா, படிச்சிருந்தாலும் காட்டுவாசி மாதிரி நடந்துப்பாங்க. நான் வேணா ஃபேமிலி கவுன்சிலிங் கொடுக்க ஏற்பாடு பண்றேன். சரி பண்ண பார்க்கலாம். என்ன சொல்றீங்க? இல்ல சார், அவர் திருந்தவே மாட்டாரு. நாங்களும் எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்த்துட்டோம். அவரால நாளுக்கு நாள் பிரச்சனை தான் சார் அதிகமாயிட்டு இருக்கு. அவன் மேல கேஸ போட்டு உள்ள வச்சிடலாமா? ஆனா கடைசி வரைக்கும் இதே முடிவோட இருப்பியா? சில பேரு புருஷன் ஜெயிலுக்கு போறான்னு உடனே பல்ட்டி அடிச்சிருவாங்க. சார், நான் அப்படிலாம் பண்ண மாட்டேன் சார். அவரால் நிறைய பாதிக்கப்பட்டிருக்கேன். இதுக்கு மேல என்னால பொறுத்துக்க முடியாது சார். அவர் மேல ஏதாவது ஆக்ஷன் எடுத்து உள்ள வைங்க சார். கோவமா இருக்கிறப்ப இப்படித்தான் பேசுவீங்க. நாங்களும் அதை நம்பி அவனை அடிச்சு உள்ள வைப்போம். ஆனா 2 நாள்ல நாங்க காம்ப்ரமைஸா போய்க்கிறோம், என் புருஷனை விட்டுருங்கன்னு கெஞ்ச ஆரம்பிச்சிருவீங்க. அப்புறம் எங்களுக்கு அசிங்கமாயிடும். சார், நாங்க அப்படிலாம் கெஞ்சவே மாட்டோம். அவனை மாதிரி கிரிமினல் எல்லாம் உள்ள இருந்தாதான் நல்லது. நீங்க அவனை அடிச்சு இழுத்துட்டு வந்து உள்ள வைங்க. அப்பதான் என் மனசு ஆறும். ஒய்ஃப் அடிக்கிறவனெல்லாம் சும்மா விடக்கூடாது, அடிச்சு மூட்டை கழட்டிடலாம். ஆனா நீங்க ஒரு ரிட்டர்ன்ல கம்ப்ளைண்ட் கொடுங்க, கான்ஸ்டபிள் அனுப்பிச்சு அவனை கூப்பிட்டு விசாரிக்கிறேன். சார், அவன் மேல உடனே ஆக்ஷன் எடுத்தா கொஞ்சம் நல்லா இருக்கும். வண்டி பேட்ரோலிங் போயிருக்கு, உடனே ஆக்ஷன் எடுக்கணும்னா எப்படி முடியும்? ஆமா, நீங்க எப்படி வந்தீங்க? நான் கார்ல தான் வந்தேன். வேணும்னா அதுல கூட போயிடலாம் சார். வேற வழி இல்ல, உங்க கார்ல தான் போகணும். ஆமா, உங்க மாப்பிள்ளை எங்க இருப்பான்? அவன் ஆபீஸ்ல தான் இருப்பான். அப்போ ஒண்ணு பண்ணுங்க, உங்க முன்னாடியே அவன் அடிச்சு விசாரிக்கிறேன். வாங்க போலாம். யோ சார், ஒரு சின்ன விசாரணை. ராகவனையும் குமாரையும் கூப்பிட்டு கிளம்பலாம். ஊர்ல இருந்து பேர பிள்ளைங்க வராங்கன்னு ராகவன் ஐயா பர்மிஷன் கேட்டு போயிருக்காரு. சரி, அப்போ நீ வா. சரிங்க சார், வண்டி எடுங்க சார், கிளம்பலாம். ஓகே சார், பட் அதுக்கு நீ இப்பயே வரணுமா? ஷோ, சரி சார், நான் வரேன் சார். ஒரு 10 மினிட்ஸ்ல அங்கே இருப்பேன். ஓகே, பை. பிரபாகர், ஒரு கிளைண்ட் நான் நேரில் வந்து அவனும் ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாரு, போய் பார்த்துட்டு வந்துட்டுமா? ஓகே, ஒரு ½ ஹவர் வந்துடுறேன். பை. பிரபாகர் உள்ளதானே இருக்காரு? ஆமா, உள்ளதா இருக்காரு. பிரபாகர், மேட் ரொம்ப சீரியஸ் ஆச்சு. நீங்க உடனே கிளம்புங்க. முதல்ல இங்க தான் ரிஸ்க் ஆயிடும். வாங்க போலாம். என்னாச்சு தமிழ்? ஐயோ, என்ன எதுவும் சொல்றதுல டைம் இல்ல. தீபா உங்க மேல போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கான்னு நினைக்கிறேன். அவங்க நேரம் இங்க கிளம்பி வராங்க. நீங்க உடனே கிளம்புங்க. வாங்க போலாம். போலீஸ் கம்ப்ளைண்டா? அவங்க வர்றத உங்களுக்கு யார் சொன்னது? ஐயோ பிரபாகர், தீபா உங்க அப்பா போலீஸ்காரங்க எல்லாம் ரோட்டு மலையில நின்னுட்டு இருக்காங்க. இப்பதான் நான் உங்களை பார்த்தேன். கார் ஏதோ ரிப்பேர் நினைக்கிறேன். அவங்க கிளம்பி வரதுக்குள்ள நம்ம கிளம்பி போயிடலாம். உடனே வாங்க. இங்க இருந்தீங்கன்னா பெரிய ப்ராப்ளம். வாங்க போலாம். போலீஸை பார்த்து நான் ஏன் பயப்படணும்? ஓடுற அளவுக்கு நான் எந்த தப்பும் பண்ணல.
கிளம்புனா தப்பு பண்ண மாதிரி ஆயிரும். பிரபாகர் சீரியஸ்னஸ் புரிஞ்சுக்காம பேசாதீங்க. தீபா நீங்க கை நீட்டி அடிச்சிருக்கீங்க, அதனால போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கான்னு நினைக்கிறேன். இது எவ்வளவு பெரிய அஃபென்ஸ் தெரியுமா? போலீஸ் மட்டும் இங்க வந்தாங்க, கண்டிப்பா உங்களை அரெஸ்ட் பண்றாங்க. உடனே வாங்க போலாம். தமிழ் அரெஸ்ட் பண்ற அளவுக்கு நான் எந்த தப்பும் பண்ணல. அவன் என்ன தப்பா பேசினா, அதனால அடிக்கிற மாதிரி ஆகி போச்சு. போலீஸ் வரட்டும், இங்க என்ன நடந்தது நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். பிரபாகர் முதல்ல உங்களை அரெஸ்ட் பண்ணிட்டு தான் விசாரிக்க ஆரம்பிப்பாங்க. எப்படி தமிழ்? தப்பு அவளும் தானே பண்ணிருக்கா. அவளை விட்டுட்டு என்ன மட்டும் அரெஸ்ட் பண்ணுவாங்களா? நானும் அவன் மேல கம்ப்ளைண்ட் பண்றேன், அவளே அரெஸ்ட் பண்ணுவாங்கல்ல? ஐயோ, முதல்ல இங்க தப்பிக்கிற வழியை பாருங்களேன். இன்னைக்கு ஃப்ரைடே, இன்னைக்கு மட்டும் உங்களை அரெஸ்ட் பண்ணாங்க, இன்னும் 2 நாளைக்கு ஜாமீனுக்கு கூட மூவ் பண்ண முடியாது. தயவு செஞ்சு போலாம் வாங்க. முதல்ல இங்க எஸ்கேப் பண்ணலாம் பிரபாகர். அதுக்கப்புறம் தீபா கிட்ட பேசி எப்படியாச்சும் காம்ப்ரமைஸ் பண்ணலாம். போலீஸ் வந்துட்டாங்கன்னா இதுக்கெல்லாம் சான்ஸ் எல்லாம் போயிடும். தயவு செஞ்சு நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. சீரியஸ் புரிஞ்சுக்கிட்டு வாங்க என் கூட. இங்க பாருங்க, கார் பேக் என்ட்ரன்ஸ் எல்லாம் பார்க் பண்ணி வச்சிருக்கேன். மெயின் என்ட்ரன்ஸ்ல போலீஸ் வரதுக்கு முன்னாடி நம்ம பின்னாடி எஸ்கேப் பண்ணலாம். வாங்க வாங்க. லவ்லியா, ஒரு நிமிஷம் வா. பிரபாகர் தேடி போலீஸ் வந்துட்டு இருக்கு. அவங்க வந்து விசாரிச்சாங்கன்னா போலீஸா? எதுக்குண்ணா? ஐயோ, அதை பத்தி இப்ப எல்லாம் எக்ஸ்பிளைன் எல்லாம் பண்ணிட்டு இருக்க முடியாது. தீபா பிரபாகர் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்துருப்பான்னு நினைக்கிறேன். அவங்க வந்து விசாரிச்சாங்கன்னா நாங்க ஒரு மீட்டிங் போயிருக்கோம்னு சொல்லு. முடிஞ்ச அளவுக்கு பேசி சமாளி. எப்படியாவது அவங்களை சீக்கிரம் திருப்பி அனுப்புற வழியை பாரு. நாங்க பின்னாடி எஸ்கேப் போறோம். வாங்க வாங்க. பிரபாகர் முதல்ல உங்க போன் எடுங்க. எதுக்கு? எடுங்க சொல்றேன், சுவிட்ச் ஆஃப் பண்ணுங்க. சீக்கிரம் வாங்க வாங்க. இதான் சார் அவன் இங்கே ஆஃபீஸ். தான் இருப்பாரு. நீங்க வேலையை பாருங்க. ஓகே மேடம். அம்மா, பிரபாகர் உள்ள தானே இருக்காரு, கூப்பிடுமா. என்ன விஷயமா பார்க்கணும் சார்? அவரை விசாரிக்கணும், கூப்பிடுமா உள்ள போய். சார், அவர் பிசினஸ் விஷயமா மீட்டிங் போயிருக்காரு. அவரை இப்ப பார்க்க முடியாது சார். என்னம்மா சொல்ற? அவன் கார் வாசல்ல இருக்குது, எப்படி போயிருக்க முடியும்? இங்க தான் இருப்பான். இல்லங்க, அவர் வெளியே போயிருக்காரு, சொன்னா நம்புங்க. அவர் இங்க இல்ல தீபா. அண்ணனும் அவரும் தான் மீட்டிங் போயிருக்காங்க. என்னம்மா வெளியில கார் நிக்குது, மீட்டிங் போயிருக்காருன்னு என்ன நம்ப சொல்றியா? யோ, உள்ள இருக்காரான்னு போய் பாரியா. சரி, இங்க போயா. கேபின்ல தான் இருப்பாரு, வாங்க. என்னம்மா உள்ள இருக்காரா? இல்ல சார், சிஸ்டம்ல ஆன்ல தான் இருக்கு. கண்டிப்பா இங்க தான் சார் இருப்பாரு. அவர் மீட்டிங்லாம் போல. யோ, எல்லா இடத்துலயும் தேடி அவனை சட்டையை பிடிச்சி இழுத்துட்டு வாயா. ஓகே சார். இத பாருங்க, அந்த ஆள் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. உண்மையா அவன் எங்க இருக்கான்ற தகவலை சொல்லிடுங்க. சார், நான் தான் மீட்டிங் போயிருக்காங்கன்னு சொல்றேன்ல சார். ஏன் நம்ப மாட்டேங்கிறீங்க? எப்படிமா நம்புறது? சிஸ்டம் ஆன்ல இருக்கு, ஃபைல்லாம் போட்டபடி இருக்குது. அப்படின்னா நாங்க வரது தெரிஞ்சு அவன் எஸ்கேப் ஆயிட்டானா? இதோ பாருங்கம்மா, ஆளு எங்க இருக்கான்னு தெரிஞ்சா சொல்லிடுங்க. இல்லைன்னா உங்களுக்கு தான் பிரச்சனை. அம்மா, அவனுக்கு ஃபோன் பண்ணுமா. இங்க தானே இருப்பான், எங்க போயிடுவான்? பிடிச்சிடலாமா? ஸ்விட்ச் ஆஃப்ல இருக்கு சார். சார் எங்கேயும் காணும் சார். அப்ப நம்ம வர்றது தெரிஞ்சுதான் தப்பிச்சு போயிருக்கான். இதோ பாருமா, உங்களுக்கு தெரியாம அவன் எங்கேயும் போயிருக்க முடியாது. உண்மையை சொல்லுங்க, அவன் எங்க போயிருக்கான்? சார், அவங்க மீட்டிங் தான் சார் போயிருக்காங்க. வந்ததும் உங்களை பார்க்க வர சொல்றேன். இப்படி எல்லாம் கேட்டா பதில் சொல்ல மாட்டீங்க. இங்க ஆபீஸ்ல இன்சார்ஜ் யாருமா? நான் தான் சார். சொல்லுங்க, அவன் எங்க போயிருக்கிறான், எங்க இருக்கிறான்? ஒழுங்கா கரெக்டா சொல்லுங்க. இப்ப சொல்ல போறீங்களா இல்ல ஸ்டேஷன்ல கொண்டு போய் வச்சு விசாரிக்கவா? இல்ல சார், நான் சொல்லிடுறேன் சார். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தமிழ் சார் வெளியே கிளம்பினாரு சார். போனவர் உடனே திரும்பி வந்து பிரபாகர் சாரை கூட்டிட்டு போயிட்டாரு. எப்ப போனாங்க? ஜஸ்ட் இப்பதான் சார். நீங்க வரப்பதான் சார் கிளம்புனாங்க. இருக்காதம்மா, நாங்க இப்பதானே வரோம். போயிருந்தா நாங்க பாத்துருக்கணுமே. ஆபீஸ் பின்பக்கமா ஒரு வழி இருக்கு சார். நீங்க முன் வழியா வந்தீங்க, அவங்க பின்பக்கமா போயிட்டாங்க சார். யாருமா தமிழ்? அவன் தான் நாங்க வரத பாத்துட்டு வந்து தகவல் சொல்லியிருக்கான். அவன் வீடு எங்க இருக்கு? சார், அது என் அண்ணன் தான் சார். அவர் வீட்ல இல்ல சார், மீட்டிங் போயிருக்காரு. சும்மா அதையே சொல்லிட்டு இருக்காத. அவங்க எங்க போயிருக்காங்கன்னு சொல்லிடு. நாங்க வரத பாத்துட்டு வந்து ஆளை கூட்டிட்டு எஸ்கேப் ஆயிட்டான். அப்படின்னா அவன் கிரிமினலுக்கு உடனே இருந்திருக்கிறான். சார், அவனை விசாரிச்சா பிரபாகரை பிடிச்சிடலாம். உங்களுக்கு அவன் வீடு தெரியும்ல? சார், அவருக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. அவரை விசாரிக்க வேண்டாமே. ஒரு கிரிமினல் தப்பிக்க அவன் உதவியா இருந்திருக்கிறான். அது மட்டும் இல்லாம அவங்க 2 பேரும் ஒண்ணா தான் போயிருக்காங்க. வீடு எங்க இருக்குன்னு சொல்லுங்க, நம்ம போய் பாத்துடலாம். சார் வேண்டாம் சார், அங்க போனா தப்பாயிடும். அவரெல்லாம் விசாரிக்க வேண்டாம் சார். விசாரிக்காம உன் புருஷன் எங்க போயிருக்கானே எப்படி தெரியும்? முதல்ல வீட்டை காட்டுங்க. தேடுனா அங்கேதான் உன் புருஷன் இருப்பான். சார், அவர் ரொம்ப நல்லவர் சார். அங்கெல்லாம் போனா தப்பாயிடும். பிரபாகர் எப்படி இங்க வரணும்ல? என்ன சார் புரியாம பேசுறீங்க? யூனிஃபார்ம் பார்த்துட்டு எஸ்கேப் ஆயிருக்காங்க. எப்படி சார் வருவாங்க? அவன் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கீங்கல்ல, எப்படி விசாரிக்கணுமோ அதை நாங்க பாத்துக்கிறோம். நீங்க வீட்டை மட்டும் காட்டுங்க. சார், தப்பா எடுத்துக்காதீங்க. வீட்டுக்கெல்லாம் போய் அவரை தொந்தரவு பண்ண வேண்டாம்.
பிரபாகர் எங்க இருக்காருன்னு தேடிக்கலாம். இருக்கிற இடம் தெரிஞ்சா நாங்களே உங்களுக்கு தகவல் சொல்றோம். சார், உங்க பொண்ணுக்கு நியாயம் கிடைக்கணும்னா நாங்க சொல்றதை செய்யுங்க. என்ன பண்ணணும்னு நீங்க இன்ஸ்ட்ரக்ஷன் தராதீங்க. வாங்க, வீட்டை காட்டுங்க. யோ வாயா. வரேன் சார். அப்பா இப்ப என்னப்பா பண்றது? புரியலம்மா. நம்ம ஒண்ணு நினைச்சா வேற ஒண்ணு நடக்குது. போலாம் வா. இறங்கியாச்சு, வர்றதை சமாளிச்சானே ஆகணும். தீபா, ஐயோ, நித்யா, வீட்ல அம்மாவும் அண்ணியும் மட்டும் தனியா இருப்பாங்க. நான் வீட்டுக்கு கிளம்புறேன். ஓகே லாவண்யா, சீக்கிரம் கிளம்புங்க. என்ன சார் யோசிக்கிறீங்க? இந்த வீடு தானே? வீடு இந்த வீடு தான் சார். ஆனா நாங்க பிரபாகர் மேல தானே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம். தமிழரசை பொறுத்த வரைக்கும் அவர் ரொம்ப நல்ல மாதிரி. அவரை விசாரிக்கணுன்றது தான் எங்களுக்கு சங்கடமா இருக்கு. என்ன சார் பேசுறீங்க? என் பொண்ணு அடிச்சிட்டான்னு உங்க மாப்பிள்ளை மேல கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு இங்க விசாரிக்காதீங்க அங்க விசாரிக்காதீங்கன்னு எங்களை கண்ட்ரோல் பண்றீங்க. அங்க ஆபீஸ்ல என்னங்க சொன்னாங்க? நம்ம போற வரைக்கும் உங்க மாப்பிள்ளையும் அந்த தமிழரசும் ஒன்னா தானே இருந்திருக்காங்க. நாம வர்றோம்னு தெரிஞ்சுதானே எஸ்கேப் ஆயிருக்காங்க. ஒரு கிரிமினலுக்கு ஹெல்ப் பண்றவனை விசாரிக்காம என்ன சார் பண்ணுவாங்க? சார் தப்பா எடுத்துக்காதீங்க. அவர் எங்களுக்கு ரொம்ப வேண்டப்பட்டவர். அதனால தான் சார் யோசிக்கிறோம். நீங்க வேணா வேண்டியவர் வேண்டாதவர்னு பார்க்கலாம். ஆனா நாங்க அப்படி பார்க்க முடியாது. யார் மேல சந்தேகம் வந்தாலும் நாங்க விசாரிப்போம். யோ, உள்ள ஆள் இருக்கானு போய் பாரியா. யாரும்மா வீட்ல? வெளியே வாங்க. ஐயா கூப்பிட்டாரு, வாங்க. வாங்கம்மா, என்ன யோசிக்கிறீங்க? ஐயோ, என்னடி வீட்டு வாசல்ல போலீஸ் நிக்குது? தெரியல அத்தை, நான் பார்த்துட்டு வரேன். தீபா, என்னாச்சு? ஏன் போலீஸ்லாம் வந்திருக்காங்க? அப்பா, என்னாச்சுப்பா? ஏன் அமைதியா இருக்கீங்க? மா, இது தமிழரசோட வீடு தானே? ஆமா சார். ஆமா, நீங்க யாரு? நான் அவரோட வைஃப். எதுக்கு அவரை பத்தி விசாரிக்கிறீங்க? சொல்றேன். ஆள் வீட்ல இருக்காரா? இல்ல சார், ஆபீஸ் போயிருக்காரு. ஆபீஸா? அங்க இருந்தாமா நாங்க வர்றோம். வீட்ல வச்சுக்கிட்டே இல்லைன்றீங்களா? இல்ல சார், ஆபீஸ் தான் போயிருக்காரு. அத நாங்க பாத்துக்கிறோம். யோ, சார். வீட்டுக்குள்ள இருக்கானான்னு போய் பாரியா. போயா. சரி சார்.